Inkscape ல் வடிவங்களை உருவாக்குதல் மற்றும் எடிட் செய்தல் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு. இந்த டுடோரியலில் Inkscape பற்றி தெரிந்து கொள்வோம். மேலும் கற்கப்போவது Inkscape இன்டர்ஃபேஸ் மற்றும் அடிப்படை வடிவங்களை உருவாக்குதல், நிறங்களை நிரப்புதல் மற்றும் handleகளை பயன்படுத்தி வடிவங்களை மாற்றுதல். இந்த டுடோரியலுக்காக நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் 1204, Inkscape பதிப்பு 0.484. டாஷ் ஹோம் க்கு சென்று இன்க்ஸ்கேப் என டைப் செய்க. இன்க்ஸ்கேப் லோகோ மீது டபுள் கிளிக் செய்து அதை திறக்கலாம். இன்டர்ஃபேஸ் ன் மேலே மேனு பார் மற்றும் டூல் கன்ட்ரோல்ஸ் பார் ஐ காணலாம். அதை தொடர்ந்து மேல் பக்கத்திலும் பக்கவாட்டிலும் ரூலர்கள் உள்ளன. இன்டர்ஃபேஸ் ன் வலப்பக்கத்தில் கமாண்ட் பார் மற்றும் ஸ்னாப் கன்ட்ரோல்ஸ் பார் ஐ காணலாம். இன்டர்ஃபேஸ் ன் இடப்பக்கம் டூல்பாக்ஸ் உள்ளது. மையத்தில் கேன்வாஸ் உள்ளது. இங்குதான் உங்கள் கிராபிக்ஸ் ஐ வரைவீர்கள். இன்டர்ஃபேஸ் ன் அடியில் கலர் பாலெட் மற்றும் ஸ்டேட்டஸ் பார் ஐ காணலாம். இப்போது Inkscape ல் சில அடிப்படை வடிவங்களை உருவாக்கவும், எடிட் செய்யவும் கற்போம். முதலில் செலக்ட் ஆண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் டூல் ஐ கற்போம். இது பொதுவாக செலக்டர் டூல் எனப்படுகிறது. இது ஒரு மிக முக்கியமான டூல். இதை டூல்பாக்ஸ் ன் இடப்பக்கம் காணலாம். இந்த டூல் ஐ பயன்படுத்தி ஆப்ஜெக்ட் களை தேர்ந்தெடுக்கலாம், உருமாற்றலாம் மற்றும் கேன்வாஸ் ல் நகர்த்தலாம். புதிய Inkscape டாக்குமென்ட் ஐ திறக்க பைல் ல் கிளிக் செய்து நியூ ஐ தேர்ந்தெடுத்து பின் டிஃபால்ட் மீது கிளிக் செய்க. ஏற்கனவே உள்ள Inkscape டாக்குமென்ட் ஐ திறக்க பைல் மீது கிளிக் செய்து ஒப்பன் ஐ தேர்ந்தெடுக்கவும். நாம் ஏற்கனவே உருவாக்கிய drawing_1.svg பைல் ஐ திறப்போம். அதை டாக்குமென்ட்ஸ் போல்டர் ல் சேமித்திருந்தேன். அடியில் வலப்பக்கம் உள்ள ஒப்பன் பட்டன் ஐ கிளிக் செய்க. முன்னர் ஒரு செவ்வகத்தை உருவாக்கினோம். இப்போது அந்த செவ்வகத்தை கிளிக் செய்க. டிஃபால்ட் ஆக செவ்வகத்தின் நிறம் பச்சை. நிறத்தை சிவப்பாக்க அடியில் உள்ள கலர் பாலெட் ஐ பயன்படுத்துவோம். எனவே கர்சரை அடியில் கொண்டு வந்து சிவப்பு நிறத்தின் மீது கிளிக் செய்கிறேன். செவ்வகத்தில் நிறம் மாறியிருப்பதை காண்க. இப்போது செவ்வகத்தை நகர்த்துவோம். அதற்கு செவ்வகத்தில் எங்கேனும் கிளிக் செய்ய வேண்டும். இப்போது மவுஸ் பட்டனை விடாமல் கேன்வாஸ் ல் எங்கு வேண்டுமோ அதுவரை இழுக்கவும். பின் மவுஸ் பட்டனை விடுவிக்கவும். தெளிவாக காண பெரிதாக்குவோம். அதை செய்ய கன்ட்ரோல் கே ஐ அழுத்திக்கொண்டே மவுஸ் ல் ஸ்க்ரோல் ஐ மேல்நோக்கி சுழற்றவும். செவ்வகத்தை சுற்றி அம்புகளை காணவும். இவை handleகள் எனப்படுகின்றன. இவை மறு அளவாக்கவும் சுழற்றவும் பயன்படுகின்றன. இந்த handleகளில் ஏதேனும் ஒன்றில் கர்சர் வைக்கப்படும் போது அந்த ஹேண்டில் ன் நிறம் மாறுகிறது. எனவே அந்த குறிப்பிட்ட ஹேண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டு மறு அளவாக்க தயாராக இருப்பதாக பொருள். செவ்வகத்தின் அளவை மாற்ற மூலையில் உள்ள ஏதாவது ஒரு ஹேண்டில் ஐ கிளிக் செய்து இழுக்கவும். தோற்ற விகிதம் aspect ratio சமமாக இருக்க வேண்டும் எனில் இழுக்கும்போது கன்ட்ரோல் கே ஐ பிடித்துக்கொள்ளவும். செவ்வகத்தின் நீளம் அல்லது அகலத்தை மாற்ற செவ்வகத்தின் பக்கவாட்டில் உள்ள handleகளில் ஒன்றை பயன்படுத்துக. இடப்பக்கம் அல்லது வலப்பக்கம் உள்ள ஹேண்டில் ஐ கிளிக் செய்து இழுக்கவும். செவ்வகத்தின் அகலத்தில் ஏற்படும் மாற்றத்தை கவனிக்கவும். இப்போது செவ்வகத்தின் உயரத்தை மாற்றுவோம். எனவே மேல் பக்க அல்லது அடிப்பக்க ஹேண்டில் ஐ கிளிக் செய்வோம். செவ்வகத்தின் உயரத்தில் ஏற்படும் மாற்றத்தை கவனிக்கவும். டூல் கன்ட்ரோல்ஸ் பார் ல் உள்ள விட்த் மற்றும் ஹெய்ட் parameterகளை மாற்றுவதன் மூலம் செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தை கைமுறையாக மாற்றவும் முடியும். விட்த் ஐ 400 ஆகவும் ஹெய்ட் ஐ 200 ஆகவும் மாற்றுகிறேன். செவ்வகத்தின் அளவில் மாற்றத்தை கவனிக்கவும். அதேபோல எக்ஸ் மற்றும் ய் அச்சுக்களின் நிலைகளை மாற்றுவதன் மூலமும் ஆப்ஜெக்ட் ஐ நகர்த்தலாம். இப்போது செவ்வகத்தை சுழற்ற கற்போம். அதற்கு செவ்வகத்தை மீண்டும் ஒருமுறை கிளிக் செய்க. மூலையில் உள்ள handleகளின் வடிவம் இப்போது மாறியுள்ளதை கவனிக்கவும். இது சுழற்ற தயார் என்பதை காட்டுகிறது. மேல் வலப்பக்க மூலையில் ஹேண்டில் ஐ கிளிக் செய்து செவ்வகத்தை சுழற்றுகிறேன். பக்கவாட்டு handleகளை கிளிக் செய்து இழுப்பதன் மூலம் செவ்வகத்தை சாய்க்க முடியும். செவ்வகத்தை சாய்க்க இடப்பக்க மைய ஹேண்டில் ஐ கிளிக் செய்து மேலும் கீழும் இழுக்கிறேன். ஏற்படும் மாற்றங்களை கவனிக்கவும்.
மற்றொரு டுடோரியலில் இந்த ஹேண்டில்கள் பற்றி மேலும் அறிவோம். இந்த வடிவத்தை தேர்வு நீக்கம் செய்வோம். அதற்கு கேன்வாஸ் பகுதி அல்லது கேன்வாஸ் எல்லைக்கு வெளியே எங்கேனும் கிளிக் செய்க. மவுஸை மீண்டும் டூல் பாக்ஸ் க்கு நகர்த்தி ரெக்டாங்கில் டூல் மீது வைக்கிறேன். அந்த டூல் ஐ பயன்படுத்தி செவ்வகங்கள் மற்றும் சதுரங்களை வரையலாம் என டூல் டிப் சொல்கிறது. எனவே இந்த டூல் மீது கிளிக் செய்கிறேன். ஒரு சதுரத்தை வரைய Ctrl கே ஐ பிடித்துக்கொண்டு கேன்வாஸ் மீது இழுக்கவும். அதன் நிறத்தை பிங்க் ஆக மாற்றுகிறேன். இப்போது உங்களுக்கான பயிற்சி. டூல் பாக்ஸ் ல் கிரியேட் சர்க்கிள்ஸ் ஆண்ட் எலிப்சஸ் டூல் ஐ தேர்ந்தெடுக்கவும். Ctrl கே ஐ பயன்படுத்தி கேன்வாஸ் ல் ஒரு வட்டத்தை வரையவும். அதை நீல நிறமாக்கவும். இது என் வட்டம். இப்போது இந்த வட்டத்தை மாற்ற கற்போம். வட்டத்தின் வடிவத்தை ஆர்க் அல்லது செக்மென்ட் வடிவமாக மாற்ற ஸ்டார்ட் மற்றும் எண்ட் parameterகளை மாற்றலாம். வடிவங்களுக்கு இடையே மாற டூல் கன்ட்ரோல்ஸ் பார் ல் 3 தேர்வுகள் உள்ளன. ஸ்டார்ட் பாராமீட்டர் ஐ 100 ஆகவும் எண்ட் பாராமீட்டர் ஐ -50 ஆகவும் மாற்றுகிறேன். வட்ட வடிவம் இப்போது செக்மென்ட் வடிவமாக மாறியுள்ளதை காணலாம். ஆர்க் ஐகான் ஐ கிளிக் செய்கிறேன். வடிவத்தில் மாற்றத்தை காண்கிறோம். சர்க்கிள் ஐகான் ஐ கிளிக் செய்வதன் மூலம் மீண்டும் வட்ட வடிவிற்கு மாறலாம். இப்போது கேன்வாஸ் ல் வட்ட வடிவத்தை நன்கு கவனிப்போம். வடிவத்தில் இரு ரிசைஸ் ஹேண்டில்களையும் ஆர்க் ஹேண்டில்கள் எனப்படும் இரு சர்க்குலர் ஹேண்டில்களையும் காணலாம். வட்டத்தின் வடிவை நீள்வட்ட வடிவமாக மாற்ற இந்த இரு ரிசைஸ் ஹேண்டில்களும் பயன்படுகின்றன. இந்த ஹேண்டில்களை மேல் கீழ் பக்கமாகவும் வலது இடது பக்கமாகவும் இழுப்போம். வடிவத்தில் மாற்றத்தை கவனிக்கவும். இரு ஆர்க் ஹேண்டில்களும் ஒன்றன் மீது ஒன்று இருக்கும். ஆர்க் ஹேண்டில் ஐ கிளிக் செய்து இடஞ்சுழியாக நகர்த்தவும். இப்போது இரு ஆர்க் ஹேண்டில்களையும் பார்க்க முடிகிறது. இந்த ஆர்க் ஹேண்டில்களை பயன்படுத்தி வட்ட வடிவை ஆர்க் அல்லது செக்மென்ட் வடிவமாக மாற்றலாம். இவற்றை வலஞ்சுழி அல்லது இடஞ்சுழியாக நகர்த்துவதன் மூலம் வடிவத்தில் ஏற்படும் மாற்றத்தை கவனிக்கவும். இப்போது டூல் பாக்ஸ் ல் ரெக்டாங்கில் டூல் ஐ கிளிக் செய்து பின் சதுரத்தின் மீது கிளிக் செய்க. இரு ரிசைஸ் ஹேண்டில்களையும் மேல் வலது மூலையில் இரு ஆர்க் ஹேண்டில்களையும் காணலாம். முன்போல இரு ஆர்க் ஹேண்டில்களும் ஒன்றன் மீது ஒன்று உள்ளது. ஒரு ஆர்க் ஹேண்டில் ஐ கிளிக் செய்து வலஞ்சுழியாக நகர்த்தவும். இப்போது இரு ஆர்க் ஹேண்டில்களையும் பார்க்க முடிகிறது. இந்த ஹேண்டில்களை பயன்படுத்தி சதுரத்திற்கு வட்டமான மூலைகளை கொடுக்கலாம். இவற்றை வலஞ்சுழி அல்லது இடஞ்சுழியாக நகர்த்தி வடிவில் ஏற்படும் மாற்றத்தை கவனிக்கவும். இப்போது டூல் பாக்ஸ் ல் ஸ்டார்ஸ் ஆண்ட் பாலிகன்ஸ் டூல் ஐ கிளிக் செய்து ஒரு பலகோணத்தை வரைவோம். அது சர்க்கிள் டூல் க்கு கீழே உள்ளது. எனவே அதன் மீது கிளிக் செய்க. ஏற்கனவே செய்தது போல ஒரு பலகோணத்தை வரைந்து அதன் நிறத்தை பச்சையாக்குகிறேன். முன்னிருப்பாக 5 பக்க பலகோணம் அதாவது ஐங்கோணம் வரையப்படுகிறது. டூல் கன்ட்ரோல்ஸ் பார் ஐ காணவும். இங்கே பலகோணத்தின் மூலைகளின் எண்ணிக்கை 5 என்கிறது. அந்த எண்ணை 4 ஆக குறைத்து சதுரத்தை உருவாக்கலாம். 3 ஆக குறைத்து முக்கோணத்தையும் உருவாக்கலாம். அதை அதிகரிப்பதன் மூலம் ஐங்கோணம், அருங்கோணம் போல பலவற்றை உருவாக்கலாம். பலகோணத்தின் மீது ஒரு ரிசைஸ் ஹேண்டில் ஐ காணலாம். பலகோணத்தை மறு அளவாக்கவோ அல்லது சுழற்றவோ இதை பயன்படுத்தலாம். டூல் கன்ட்ரோல்ஸ் பார் ல் பாலிகன் ஐகானுக்கு அடுத்த ஸ்டார் ஐகானை கிளிக் செய்வதன் மூலம் இந்த வடிவத்தை நட்சத்திர வடிவமாக்கலாம். நட்சத்திரத்தில் இரு ஹேண்டில்களை காணலாம். முனையில் ஒன்று, இணைப்பில் ஒன்று. முனையில் உள்ள ஹேண்டில் ஐ கிளிக் செய்து இழுப்பதன் மூலம் அதை மறு அளவாக்கலாம் அல்லது சுழற்றலாம். மற்றொரு ஹேண்டில் ஐ பயன்படுத்தி அதை மறு அளவாக்கவும் சாய்க்கவும் செய்யலாம். அதை கிளிக் செய்து வலஞ்சுழியாகவோ இடஞ்சுழியாகவோ நகர்த்தி வடிவிலும் அளவிலும் ஏற்படும் மாற்றத்தை கவனிக்கவும். இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது. சுருங்க சொல்ல இந்த டுடோரியலில் இன்க்ஸ்கேப் இன்டர்ஃபேஸ் பற்றி கற்றோம். மேலும் நாம் கற்றது செவ்வகம், சதுரம், வட்டம், நீள்வட்டம், பலகோணம் மற்றும் நட்சத்திரம் போன்ற அடிப்படை வடிவங்களை உருவாக்குதல், வடிவங்களில் நிறத்தை நிரப்புதல் மற்றும் ஹேண்டில்களை பயன்படுத்தி வடிவங்களை மாற்றுதல். பயிற்சியாக பின்வருவனவற்றை உருவாக்கவும். நீல நிறத்தில் ஒரு செவ்வகம், சிவப்பு நிறத்தில் ஒரு வட்டம், பச்சை நிறத்தில் ஒரு 7 பக்க நட்சத்திரம்.
நீங்கள் செய்து முடித்த பயிற்சி இவ்வாறு இருக்க வேண்டும். கீழ்காணும் இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசின் MHRD NMEICT மூலம் கிடைக்கிறது. மேலும் தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். spoken tutorial.org/nmeict-intro. இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது. இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.